வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வீடியோ எண்டில் இடையில உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி வரையணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதுக்கு இடையில இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ்லாம் என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு போட்டிருக்கேன், எப்படி போட்டேன் அப்படின்றத எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் தான் வரும். ஸ்லீவில் நம்ம எப்படி போட்டிருக்கோம், என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத காமிக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனு. இதில் நான் கொஞ்சம் அலக்கலக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா நெருக்கமாக நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ளவுஸ் வரைகிறதுக்கு முன்னாடி போட்ட மார்க்கு, இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் போடணும். இது பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்னு சொல்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜரி போட்டிருக்கோம், ஜரியும் நூலும். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஒரு லைனு சுகர் பீடு தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. இதுவும் அதே மாதிரி தான். இதில் ஃபஸ்ட்டு ஜரி, அதுக்கப்புறம் நூல், சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். நம்ம கைக்கு என்ன டிசைன் போடுறோமோ அதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா டிசைனுமே போடுறோம். இதில் ஆரம்பிக்கிறதும் நம்ம ஸ்லீவில் நெக்கில் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படி தான் ஸ்லீவ்லேயும் போட்டிருக்கு. இதில் இந்த குட்டி குட்டி புட்டாஸ் பார்த்திங்கன்னா நடுவில் சக்கரி போட்டு, அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா அதை சுற்றி ஃபோரமம் பீடும் சுகர் பீடும் கொடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராஸான இது லீஃப் டிசைன் கிராஸாக போட்டிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா இன்னும் நெருக்கமாக கூட போட்டுக்கலாம். இது இன்னொரு ஸ்லீவ் டிசைனு. இதுவுமே அது எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ஜரி, அதுக்கப்புறம் சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, மறுபடியும் லீஃப் 2 சைடும் கொடுத்துருக்கோம். அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாமே இது நெக்கு, லாங் நெக்கு, ஒரு 8 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி தான். இது ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம இப்போ ஸ்லீவு ஒரு கஸ்டமர் ஸ்லீவ் டிசைன் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு செயின் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்லீவ் டிசைன் கொடுத்துட்டு நீங்கள் இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் நெக்கு டிசைன் கொடுத்துட்டு ஸ்லீவ் டிசைன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஸ்லீவில் என்ன டிசைன் போடுறோமோ அந்த டிசைனை எடுத்து நெக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்லீவ் கொடுக்கல அப்படின்னா நெக்கில் நம்ம என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதை பேஸாக வச்சு நம்ம ஸ்லீவுக்குமே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எப்படி வரைஞ்சோம் என்னன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு ஸ்லீவ் டிசைன் இருக்கும். இந்த ஸ்லீவ் டிசைனில் ஸ்லீவில் 11 இன்ச்சில் பாதியாக எடுத்துட்டு பார்த்திங்கன்னா பாதி 5.5 வரும். அந்த 5.5 வச்சுட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்கேல் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் லைன் வரைஞ்சிக்கணும். கிராஸ் லைன் நம்ம இந்த ஸ்கேல் அளவுக்கும் வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கேலை விட கொஞ்சம் நெருக்கமாக கூட வரையலாம். அப்படி நெருக்கமாக வரைகிறப்ப இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலக்கலக்காக வரைகிறப்ப கொஞ்சம் அந்த ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது நெருக்கமாக வரைகிறப்ப ஒர்க்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்லீவோட மார்க் டிசைனு. இந்த மாதிரி தான் போடணும். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இதை விட இன்னும் டீட்டெயில்டாக இதே டிசைனை வேறு ஒரு இதுக்கு நான் போட்டிருக்கேன். அது சேனலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும்.
கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து கீழே உள்ள மார்க்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலோட அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சா தான் அந்த கீழே வர புட்டாஸ்க்குமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்கேல் அளவுக்கு வந்து வச்சுருக்கு. நம்ம மார்க்லாம் பண்ணி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஆரியில் ஏதாவது டவுட்டோ இல்லை இன்னும் வேறு டிசைன்ஸ் வந்து எதுவும் போடணும், எங்களுக்கு இந்த டிசைன் வந்து தெரியல போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் போட்டு காமிக்கிறேன். அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.